Hi friends, welcome back to our channel. எங்கள் வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த குரூப்போட பேர் கனடியன் இமிகிரன்ட்ஸ் ஃபார் தமிழ் பீப்புள். அந்த குரூப்போட லிங்க் கீழே இருக்குது, வாட்ஸ்அப் லிங்க் கீழே கொடுத்து வச்சுருக்கோம். அந்த லிங்க் மூலமாக நீங்கள் அந்த குரூப்பில் சேர்ந்து உங்களுக்கு இமிக்ரேஷன் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு இமிக்ரேஷன் பற்றின ஐடியாக்கள்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா மக்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். எங்கள் குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக அவங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லி ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் சேரணும் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த லிங்க் மூலமாக சேருங்க. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் பார்ட் டைம் ஜாப்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். அதாவது பார்ட் டைம் ஜாப்ஸ் இங்கே இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக வரவங்களுக்கும் ப்ளஸ் பிஆர் வாங்கிட்டு புதுசாக இங்கே வரவங்களுக்கும் எந்த மாதிரியான பார்ட் டைம் ஜாப் கிடைக்குது, எந்த மாதிரியான வேலைகளுக்கு எவ்வளோ மாதிரி மினிமம் சேலரி தராங்கன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு நான் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது படிக்க வரவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த மாதிரியான பார்ட் டைம் ஜாப்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் புதுசாக வரவங்க, அதாவது பிஆருக்கும் ப்ளஸ் ஒரு டிபெண்ட்டாக வரவங்க, அதாவது ஸ்டூடெண்ட் டிபெண்ட்டாவோ இல்லை ஒர்க்கர்ஸோட டிபெண்ட்டாவோ இங்கே அவங்களுக்கு ஓப்பன் ஒர்க் பர்மிட் தருவாங்க. ஸோ அவங்களுக்கும் எந்த மாதிரியான பார்ட் டைம் ஜாப்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான பார்ட் டைம் ஜாப்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே யூஸ்வலாக இங்கே படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ் 20 hours per week அல்லது 80 hours per month பார்ட் டைம் ஜாப் பார்க்க முடியும். இது செமஸ்டர் நடந்துட்டு இருக்கப்ப, அதாவது நீங்கள் காலேஜ் போயிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியும். இன் அடிஷன் உங்களுக்கு செமஸ்டர் பிரேக்கோ இல்லை ஹாலிடேஸோ இருந்தால் நீங்கள் ஃபுல் டைமாகவே ஒர்க் பண்ணலாம். அதாவது 40 hours per week இல்லைன்னா 160 hours per month அந்த மாதிரி ஃபுல் டைமாகவே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கனடாவில் பேசிக் சேலரின்றது கிட்டத்தட்ட $14 per hour எல்லா ப்ராவின்ஸ்லையும் மினிமம் கொடுக்குறாங்க. இதே நீங்கள் ஆண்டாரியோனா $15 per hours மினிமம் வேஜாக இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ஆவரேஜாக $14 per hourன்னு எடுத்து நம்ம எவ்வளோ பார்ட் டைம் ஜாப் பார்த்து சம்பாதிக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே ஸ்டூடெண்ட்டாக வராங்க 80% பீப்புள் பொதுவாக காலேஜஸில் தான் சேர்ந்து படிக்கிறாங்க. மீதி 20% தான் யூனிவர்சிட்டிஸில் ஏதாவது டிகிரி பண்ணுறாங்க. இங்கே யூனிவர்சிட்டிஸ்க்கும் காலேஜஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுக்கான என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குதுன்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி காலேஜஸ்க்கும் யூனிவர்சிட்டிஸ்க்கும் என்ன வித்தியாசம், காலேஜில் படிக்கிறதுக்கு யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறதுக்கும் எவ்வளோ அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பொதுவாக மக்கள் இங்கே படிக்கிறவங்க எல்லாம் காலேஜஸில் தான் சேருவாங்க. ஃபஸ்ட்டு காலேஜஸில் படிக்கிறவங்க மாதம் எவ்வளோ சேலரியாக பார்ட் டைம் ஜாப் மூலமாக சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிஸில் படித்தா இன்னொரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. அது மூலமாக எக்ஸ்ட்ரா மணி சம்பாதிக்கலாம். அது மூலமாக உங்களுக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டூடெண்ட்டாக வரவங்க எல்லாருமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செமஸ்டர் இருந்துச்சுன்னா 20 hours per week பார்ட் டைம் ஆகும். செமஸ்டர் இல்லாமல் ஹாலிடேஸ் இருந்துச்சுன்னா 40 hours per week ஃபுல் டைம் வேலையாகவும் பார்க்கலாம். இப்போ பார்ட் டைம் ஒர்க் $14 per hourன்ற பேசிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு $1120 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். நீங்கள் 20 hours per week தான் நீங்கள் லீகலாகவே இங்கே வேலை பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு பார்ட் டைம்னா மாதத்துக்கு $1120 சம்பாதிக்கலாம். இதே இது நீங்கள் செமஸ்டர் பிரேக்லேயோ இல்லை ஹாலிடேஸ்லேயோ நீங்கள் பார்ட் டைம் வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமாக, அதாவது 80 hours per week வேலை பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கலாம்னா ஒரு மாதத்துக்கு $2240 கிட்ட சம்பாதிக்கலாம். இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட 13% டேக்ஸ் நீங்கள் பே பண்ணி ஆகணும். ஸோ அந்த டேக்ஸ் போக மிச்சம் எவ்வளோ வந்தாலும் உங்களுக்கு அது லோக்கல் எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். பொதுவாக இங்கே ஸ்டூடெண்ட்ஸாக வரவங்க 2 இடத்துல தான் பார்ட் டைம் ஜாபுக்கு அதிகமாக சேருவாங்க. ஒன்று ஹோட்டலில் சேருவாங்க, இன்னொன்று வேர் ஹவுசஸ், அதாவது சூப்பர் மார்க்கெட், இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய சூப்பர் கடைகளில் வேர் ஹவுஸ்ன்னு தனியாக வச்சுருப்பாங்க. அதில் பொருட்கள் எடுத்து அடுக்கி வைக்கிறதுக்கும் பில்லிங் போடுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகளுக்கு பார்ட் டைம் ஜாபாக ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ பொதுவாக வெயிட்டர்ஸாகவும், அதாவது பொதுவாக ஹோட்டல்லையும் இந்த மாதிரி வேர் ஹவுசஸ்லையும் தான் சேர்றாங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் உங்களுக்கு மேக்ஸிமமாகவே $15 per hour தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலில் நீங்கள் எந்த மாதிரியான ஜாப்லாம் நீங்கள் வாங்கலான்னா, நீங்கள் வெயிட்டராக சேரலாம். வெயிட்டராக சேர்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை. அவங்களே உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் கிச்சனில் டிஷ்வாஷராகவும் கிச்சன் ஹெல்ப்பராகவும் எடுத்துக்குவாங்க. டிஷ்வாஷர்ன்றது அங்கே ஹோட்டலில் வர டிஷ்ஷஸ்லாம் கழுவி சுத்தம் பண்ணுற வேலைக்கு எடுத்துக்குவாங்க. ப்ளஸ் கிச்சன் ஹெல்ப்பர்ன்றது குக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வச்சுக்குவாங்க. இந்த மாதிரியான ஜாப்பில் சேர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்ட் டைமாக மேக்ஸிமம் $15-16 per hour கொடுப்பாங்க. இதே நீங்கள் நல்லா குக் பண்ண தெரிஞ்சு நீங்கள் ஊரில் ஏதாவது குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ஹோட்டலில் வேலை பார்த்த அனுபவமோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே குக்காக கூட சில சமயம் வேலை கிடைக்கும். பட்
இது வந்து ரொம்ப ரேர் தான் குக்காக வேலைக்கு செய்கிறது. ஏன்னா இங்கே இருக்க எல்லா ஹோட்டல்ஸுமே அவங்களோட செஃப் ஒருத்தர் வச்சுருப்பாங்க, அவங்க வந்து தான் மெயினாக இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் சமமாலாம் குக்காக வேலை பார்க்க முடியாது. ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் குக்காக சேர்றதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம். அப்படி நீங்கள் குக்காக சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக சேலரி கிடைக்கும். அதாவது அதிகபட்சம் ஒரு $18 per hour வரைக்கும் கிடைக்கும். இது வந்து ஹோட்டலில் வேலை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட் டைம் ஜாப் சேலரிஸ். இதே நீங்கள் வேர் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா, வேர் ஹவுஸ்ன்றது வந்து பொருட்களை ரிசீவ் பண்ணி வேர் ஹவுஸில் வைக்கிறது, ப்ளஸ் வேர் ஹவுஸில் இருக்க பொருட்களை எடுத்துகிட்டு போய் ரேக்கில் அடுக்கிறது, ப்ளஸ் வேர் ஹவுஸில் இருக்க சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்கிறது, ஹெல்ப்பர் மாதிரியான வேலைகள் செய்கிறது, ப்ளஸ் வந்து சூப்பர் மார்க்கெட், அதாவது வந்து வால்மார்ட், அதுக்கப்புறம் இங்கே இருக்க பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் செக்ஷன் தான் வந்து பில்லிங் செக்ஷனில் இருக்கிறதுக்கும், ப்ளஸ் வந்து மேனேஜர்ஸ்லாம் ஹெல்ப்பர்ஸ் மாதிரிலாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து இங்கே பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்டாக தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான பார்ட் டைம் ஜாப்ஸுக்குலாம் இங்கே மேக்ஸிமம் $15 per hour சம்பளமாக கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு ஃபீல்டில் இங்கே எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வேலைக்கு சேர்றாங்கன்னா, செக்யூரிட்டி கார்டாக சேருவாங்க. அதாவது மால்கள் இங்கே இருக்க பெரிய பெரிய மால்லையோ இல்லை வந்து பெரிய பெரிய சூப்பர் ஸ்டோர்ஸ்லையோ வந்து இங்கே, அதாவது சூப்பர் மார்க்கெட்லேயும் இங்கே செக்யூரிட்டி கார்டாக சேருவாங்க. அந்த மாதிரி செக்யூரிட்டி கார்டாக சேர்ந்து வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் அதிகமாக கிடைக்கும். பொதுவாக இங்கே செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து $20 per hour வரைக்கும் கொடுப்பாங்க, மினிமம் வந்து $17 per hour வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ செக்யூரிட்டி கார்டாக வேலைக்கு சேர்றவங்களுக்கு $17 to $20 per hour வந்து சம்பளமாக கிடைக்கும். அடுத்த வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் போய் வேலை பார்க்குறது. இங்கே ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறன்றது வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஊரில் ஏதாவது சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபேக்ட்ரியில் பார்ட் டைம் ஜாப்பாக கிடைக்கும். ஃபேக்ட்ரியில் பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக சம்பளம் வாங்குவாங்க. இங்கே வந்து $20 per hour கொடுப்பாங்க. பட் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்துக்கிட்டு ஃபேக்ட்ரியில் போய் உங்களால் பார்ட் டைம் ஜாப் வாங்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரியில் பொதுவாக பார்ட் டைம் ஜாப் தர்றது ரொம்ப கஷ்டம். ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் போனீங்கன்னா ஃபுல் டைம் ஜாப் தான் தருவாங்க, பட் டெம்பரரியாக தான் இருக்கும். ஆனால் பார்ட் டைம் ஜாப் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃபேக்ட்ரிஸில். ஏன்னா நீங்கள் வந்து அங்கே போய் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடுவீங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தவர் எடுத்து மறுபடியும் ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து பார்ட் டைமாக ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க் கல்ச்சரை வந்து எந்த ஃபேக்ட்ரியுமே விரும்ப மாட்டாங்க. அதனால எப்பயுமே அவங்க டெம்பரரி ஃபுல் டைம் ஜாப் வேணால் எடுப்பாங்களே தவிர டெம்பரரி பார்ட் டைம் ஜாப் எடுக்கவே மாட்டாங்க. இந்த டெம்பரரி ஃபுல் டைம் ஜாப்ன்றது வந்து இங்கே பிஆர் வாங்கிட்டோ இல்லை ஓப்பன் ஒர்க் பர்மிட் வச்சிருக்கிறவங்களுக்கோ தான் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபேக்ட்ரியில் போய் பார்ட் டைம் ஜாப் வாங்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா அந்த ஜாப் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சூட்டபுளாக இருக்காதுன்னு ஃபேக்ட்ரி நம்புவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டை எடுக்க மாட்டாங்க. இது வந்து ஃபேக்ட்ரியில் ஜாப் வாங்குறது. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன கிளீனர்ஸ் வேலை, அதுக்கப்புறம் செக்யூரிட்டிலேயே வந்து நிறையா செக்யூரிட்டி கார்ட்லேயே நிறையா கேட்டகரிலாம் இருக்குது. அந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் உங்களுக்கு பார்ட் டைம் ஜாபாக வேலை கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்ட் டைம் ஜாபாக கிடைக்கிற கேட்டகரிஸ். இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஜஸ்ட் ஒன் பேஜ் சிவி தான் ரெடி பண்ணணும். நம்ம ஊரில் இருக்க மாதிரி 3 பேஜ் 4 பேஜ்லாம் ரெடி பண்ணிங்கன்னா யாரும் படிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு பேஜ், உங்கள் பேர், அட்ரஸ்ஸு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் வந்து ஏன் இந்த வேலையில் வந்து சேர்றீங்க, இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து டைரெக்டாக கொடுத்து ஒரு சிவி ரெடி பண்ணணும். அது மேக்ஸிமம் 1 பேஜுக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ தான் உங்களை சிவிவே இங்கெல்லாம் படிப்பாங்க. நம்ம நிறைய எழுதுனோம்னாலாம் படிக்க மாட்டாங்க. ஸோ இந்த சிவியை வந்து நீங்கள் எங்கே போய் வேலைக்கு சார் அனுப்ப போகிறீங்களோ அங்கே கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். இங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்ட் டைம் ஜாப் வாங்குறதுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஈஸியாக கொடுத்துருவாங்க. இது வந்து காலேஜஸில் படித்தா என்ன மாதிரியான பார்ட் டைம் ஜாப்லாம் வாங்கலாம்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு. இதே நீங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஜாப்ன்றது இங்கே நான் சொன்ன எல்லா கேட்டகரியிலையும் தான் கிடைக்கும். இதே சம்பளம் தான் கிடைக்கும். ப்ளஸ் வந்து இதே மாதிரி தான் நான் சொன்ன எப்படி சிவி ரெடி பண்ணணுமோ இதே மாதிரி தான் போய் நீங்கள் சிவி ரெடி பண்ணி யூனிவர்சிட்டியில் படித்தாலும் நீங்கள் பார்ட் டைம் ஜாப் வாங்கணும். பட் யூனிவர்சிட்டியில் படித்தா இன்னொரு பெரிய அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்குன்றது யூனிவர்சிட்டி ஏதாவது உங்களுக்கு வேலை கொடுத்தாங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அந்த வேலைக்கு யூனிவர்சிட்டி வந்து சம்பளம் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து மினிமமாக இவ்வளோ தான் வேலை பார்க்கணுன்ற ஹவர்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா பொதுவாக இங்கே யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே டீச்சிங் அசிஸ்டன்ட்னு சொல்லி ஒரு பொசிஷன் கொடுப்பாங்க. ஒரு செமஸ்டருக்கும் ஒரு பொசிஷன் கொடுப்பாங்க. ஸோ டீச்சிங் அசிஸ்டன்ட்னா ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட நீங்கள் வந்து ஹெல்ப்பர் மாதிரி போயிருக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ கோர்ஸ் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு அசஸ்மெண்ட்டில், அதாவது அசைன்மெண்ட்லாம் அவங்க கொடுத்தாங்கன்னா ஸ்டூடெண்ட் இருந்து அந்த அசைன்மெண்ட்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்குறது, ப்ளஸ் எக்ஸாம் வச்சாங்கன்னா அதுக்கு இன்விஜிலேட்டராக போகிறது, அந்த எக்ஸாம் பேப்பர்லாம் கரெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் ப்ரொஃபஸர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வந்து ஸ்டூடெண்ட்டு தான் செய்யணும். ஸோ அதை டீச்சிங் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து காலேஜஸ் கொடுக்க மாட்டாங்க, ஒன்லி யூனிவர்சிட்டிஸில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் 1 year கோர்ஸ் படித்தாலோ இல்லை 2 years கோர்ஸ் படித்தாலோ அதை பற்றி இங்கே பிரச்சனை கிடையாது.
உங்களுக்கு கண்டிப்பாக டீச்சிங் அசிஸ்டன்ட் பொசிஷன் கொடுப்பாங்க. இந்த டீச்சிங் அசிஸ்டன்ட் பொசிஷன் வந்து 3 கேட்டகரியாக இருக்கும். ஏபிசி 3 கேட்டகரி இருக்கும். அந்த கேட்டகரியை பொறுத்து உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுப்பாங்க. ஒரு செமஸ்டர், அதாவது வந்து 3 மாதம் இல்லைன்னா 4 மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு டீச்சிங் பொசிஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு 3 செமஸ்டர் இருக்கும். பட் 3 செமஸ்டருமே உங்களுக்கு டீச்சிங் பொசிஷன் கிடைக்காது. மேக்ஸிமம் 2 தடவை தான் உங்களுக்கு டீச்சிங் பொசிஷன் கொடுப்பாங்க. ஒரு பொசிஷன்றது வந்து இந்த கேட்டகரி பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்ன்றதை யூனிவர்சிட்டி வந்து முடிவு பண்ணும். கேட்டகரி ஏனா உங்களுக்கு ஹையஸ்ட் சம்பளம், அதாவது கிட்டத்தட்ட $5000 பர் செமஸ்டர் கிடைக்கும். இதே கேட்டகரி சினா உங்களுக்கு வந்து $3500 பர் செமஸ்டர் கிடைக்கும். ஸோ இந்த $5000 இருக்கட்டும், $3500 இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டீச்சிங் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ண மினிமம் $8000 பர் இயர் சம்பாதிக்கலாம் இந்த இயர். ஸோ உங்களோட 1 இயர் செமஸ்டர் ஃபீஸை நீங்கள் டீச்சிங் அசிஸ்டன்ட் மூலமாக கவர் பண்ணிக்கலாம். இது வந்து யூனிவர்சிட்டியில் படித்தா மட்டும்தான் கிடைக்கும், காலேஜில் படித்தா கிடைக்காது. நீங்கள் காலேஜஸில் டீச்சிங் அசிஸ்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி பார்ட் டைம் ஜாப் மட்டும்தான் பார்க்க முடியும். பார்ட் டைம் ஜாப் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நடந்துட்டு இருக்க நேரத்தில் மேக்ஸிமம் 80 ஹவர்ஸ் பர் மந்த் வேலை பார்க்கலாம். கோர்ஸ் நடக்காத நேரத்தில் மேக்ஸிமம் 160 ஹவர்ஸ் பர் மந்த் வேலை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சம்பளம் மட்டும்தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் யூனிவர்சிட்டியில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 சம்பளம் கிடைக்கிறோம். டீச்சிங் அசிஸ்டன்ட்டும் வேலை பார்க்கலாம், ப்ளஸ் வந்து நீங்கள் பார்ட் டைம் ஜாப்பும் வேலை பார்த்து நீங்கள் வந்து எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த வகையான பார்ட் டைம் ஜாப் கிடைக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக உங்களுக்கு ஹோட்டல்ஸ்லேயும் சூப்பர் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி மார்க்கெட்ஸ்லேயும் தான் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த வேலையை பார்த்துக்கிட்டே சம்பாதிச்சு நீங்கள் கண்டிப்பாக உங்களால் இங்கே இருக்க லோக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் கவர் பண்ணிக்க முடியும். இதே நீங்கள் வந்து இங்கே பிஆராக வந்தீங்கன்னா உங்களுக்கு இதே தான், ஆனால் நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை பார்த்துக்கலாம். ஈவன் நீங்கள் 2-3 வேலை கூட பார்க்கலாம். அதை பற்றி இங்கே பிரச்சனை கிடையாது. பட் எல்லாருக்குமே வந்து வந்த உடனே வேலை கிடைக்காது. பிஆராக வரவங்களும் சரி, ஓப்பன் ஒர்க் பர்மிட் வாங்கிட்டு வரவங்களும் சரி, அவங்களுக்கு உடனேலாம் வேலை கிடைக்காது. இங்கே பொதுவாக பிஆராக வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப், அதாவது டெம்பரவரி ஃபுல் டைம் ஜாப் சேருவாங்க. அதில் வந்து அவங்களுக்கு பர் மந்த்து கிட்டத்தட்ட ஒரு $2500 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ஒருத்தர் அந்த மாதிரி வேலைக்கு சேர்ந்து சம்பாதிப்பாங்க. இன்னொருத்தர் வந்து படிக்கிறதுக்கோ இல்லை வந்து அவங்களும் ஒரு பார்ட் டைம் ஜாப் வேலை பார்த்தோ மாதத்துக்கு கிட்டத்தட்ட $5000 சம்பாதிப்பாங்க. இதை வந்து லோக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு இனிஷியலாக கவர் பண்ணுறதுக்கு அவங்க வச்சுக்குவாங்க. இந்த மீன் டைம் அவங்க வந்து அவங்களோட ஃபீல்டு ரிலேட்டட் ஒரு ஜாபும் சரி வித்தின் 6 மந்த்ஸ்லையோ இல்லை வந்து மேக்ஸிமம் 1 இயர்க்குள்ளேயோ அவங்க ஃபீல்டு ரிலேட்டட் ஜாபுக்கும் சேர்ந்து அவங்க வந்து லைஃப்பில் செட்டில் ஆவாங்க. இது வந்து பிஆருக்கு இருக்க வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம்தான். வரவங்க எல்லாருமே வந்தோடனே வேலை வாங்க முடியாது. இந்த மாதிரி டெம்பரரி பார்ட் டைம் ஜாப்லையோ இல்லை டெம்பரரி ஃபுல் டைம் ஜாப்லையோ சேர்ந்து தான் அவங்களால வந்து இனிஷியலாக சர்வை பண்ண முடியும். இதே சிஸ்டம் தான் வந்து ஓப்பன் ஒர்க் பர்மிட் வச்சுருக்கவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அவங்களும் இதே மாதிரி தான். ஸோ ஸ்டூடெண்ட்டோட ஸ்பௌஸாவோ இல்லை வந்து இன்டர்நேஷ்னல் ஒர்க்கரோட ஸ்பௌஸாவோ இருந்தால் தான் இங்கே ஓப்பன் ஒர்க் பர்மிட் வாங்க முடியும். ஓப்பன் ஒர்க் பர்மிட் வாங்குறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மூலமாக நீங்கள் ஓப்பன் ஒர்க் பர்மிட்னா என்ன, அது யாருக்கு எலிஜிபிள், அந்த மாதிரி நீங்கள் விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிஆர் வாங்கிட்டு வரவங்களும் சரி, ஓப்பன் ஒர்க் பர்மிட் வாங்கிட்டு வரவங்களும் சரி, இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் பார்த்து இனிஷியலாக அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு $2500 வரைக்கும் பர் மந்த் சம்பாதிச்சு லோக்கல் எக்ஸ்பென்சஸையும் ப்ளஸ் ஃபேமிலி எக்ஸ்பென்டிச்சர்ஸையும் கவர் பண்ணிக்கிறாங்க. ஓப்பன் ஒர்க் பர்மிட் வச்சுருக்கவங்களுக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அவங்களும் எவ்வளோ நேரம் வேணாலும் எங்கே வேணாலும் வேலை பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் கனடாவில் இருக்க பார்ட் டைம் ஜாப் நிலவரம். எவ்வளோ சம்பளம்ன்றது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. பார்ட் டைம் ஜாப் பார்த்தா ஸ்டூடெண்ட் எவ்வளோ சம்பாதிக்கலாம், பிஆர் இல்லைன்னா ஓப்பன் ஒர்க் பர்மிட் வச்சுருக்கவங்க எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு பிக்சர் கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா எங்கள் சேனல்ஸ் பற்றி எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து கனடாக்கு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் உங்கள்கிட்ட இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயம் மூலமாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.